தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ சந்தித்துள்ளார். அது பற்றி நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த சந்திப்போட பின்னணி என்ன? அதாவது அரை மணி நேரத்திற்கு முன்பாக மதிமுக பொதுச் செயலாளரும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளருமான வைகோ இங்கு வந்திருக்கிறார். அதே போல விஜயகாந்தை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த மக்கள் நல கூட்டணியுடைய தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய மாநாடு மாமண்டூரில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டு பணிகள் குறித்தும் அதே போல தொகுதி பங்கீடுகள்லாம் முடிந்திருக்கின்றன. எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி நிற்கும் என்பது குறித்து பேசுவதற்காக இங்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 124 தொகுதிகளில் தேமுதிகவும் 110 இடங்களில் 4 அணியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் நல கூட்டணி பிரித்துக் கொள்வது என்று பேசி முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த எந்தெந்த இடங்களை தொகுதிகளை அடையாளம் காண்பது குறித்து பேசுவதற்காக இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலாம் வெளியிடப்பட்டு பொதுச் செயலாளர் பிரச்சார தேதிகளெல்லாம் கூட அறிவித்து விட்டார். இந்த நிலையில் திமுகவும் அந்த தோழமை கட்சிகளுடன் அந்த தொகுதி பங்கீடு குறித்து தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிற நிலையில் மாற்று அணியாக பார்க்கக்கூடிய இந்த அணியிலும் இது போன்ற அந்த வேட்பாளர் பட்டியல் அதே போல தொகுதிகளை அடையாளம் காண்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் பேசிவிட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே தேமுதிகவில் இருந்து ரிபலாக உருவாக்கக்கூடிய அந்த சந்திரகுமார் அணி குறித்தும் இந்த விவாதம் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது வைகோ இதற்கெல்லாம் பதில் அளித்திருந்தார். குறிப்பாக தேமுதிகவை திமுக தான் பிரிக்க நினைக்கிறது என்பதும் காட்டமான விமர்சனங்கள்லாம் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் விஜயகாந்துடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர் ஏற்கனவே இந்த கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது, அது குறித்தெல்லாம் கூட ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. தமிழர் முன்னேற்ற படையைச் சேர்ந்த வீரலட்சுமியும் தற்போது உள்ள ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தார். ஒருவேளை அவருக்கு தொகுதிகள் ஏதாவது ஒதுக்கப்படுமா என்பது உள்ளிட்ட கூட்டலாம் ஆலோசிக்கப்படலாம் என்று தெரிகிறது. தமிழக புலிகள் இயக்கம் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மேலும் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை நடைபெறும் என்று இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் தேமுதிக சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிகிறது. குறிப்பாக பிரேமலதா, சுதீஷ் உள்ளிட்டவர்களும் இல்லாமல் விஜயகாந்த் கூட தான் இந்த வைகோ ஆலோசனை நடத்தி வருவதாக நமக்கு இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிகிறது. ரமேஷ், வைகோ தவிர மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த மற்ற தலைவர்கள் யாரேனும் அங்கு வந்திருக்கிறார்களா? தொகுதி பங்கீடு குறித்த முழுக்கட்ட விவரம் எப்போது வெளியிடப்படக்கூடும் அப்படின்னு தேமுதிக வட்டாரங்கள்ல ஏதாவது பேசிக்கிறாங்களா? அதாவது அவர்கள் மக்கள் நல கூட்டணியை சார்ந்த வேற யாரும் வரவில்லை. திருமாவளவன் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. முத்தரசனை பொறுத்தவரை இங்கே தற்போதைக்கு அவர் மாற்று பணிகள் இருப்பதால் அவர் இந்த இடத்துக்கு வரமாட்டார் என்று தெரிகிறது. மற்றபடி இது வைகோ விஜயகாந்த் உடனான சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்று ஒரு காட்டமான விமர்சனத்தை திமுக மீது வைகோ வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தேமுதிகவை திமுக தான் உடைக்க நினைக்கிறது என்ற போன்ற விமர்சனங்கள்லாம் முன்வைத்தார். ஏற்கனவே மதிமுகவை திமுக தான் உடைக்க பார்த்தது என்பதன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சேர்ந்தார். இந்நிலையில் இருவரும் அது குறித்து பேசுவார்கள் என்று தெரிகிறது. கட்சிகளில் அடுத்த கட்ட பணிகளில் எவ்வாறெல்லாம் மேற்கொள்ளலாம் என்பது குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. குறிப்பாக அந்த தொகுதி பங்கீடு என்பது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய அடுத்த பங்கு தொகுதிகளை அடையாளம் காண்பது, எந்தெந்த தொகுதிகளை யார் யார் போட்டியிடுவது என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் பேசப்படுகிறது. ஏற்கனவே 41 தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்டது. அந்த இடங்களெல்லாம் திரும்பவும் கேட்பதாக தெரிகிறது. இது போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. தேமுதிக மற்ற மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் அந்த 110 இடங்களை அவர்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள் என்று தெரிகிறது. அந்த அடிப்படையில் இந்த தொகுதி பங்கீடு, தொகுதிகளை அடையாளம் காண்பது, மாமண்டூரில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் எல்லாம் எவ்வாறு அழைத்து வருவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்த தேர்தல் வியூகங்கள், தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஏற்கனவே பல கட்ட பிரச்சாரங்களை முடித்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட பிரச்சாரங்களை எவ்வாறெல்லாம் வியூகம் அளிப்பது, தேர்தல் வியூகம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. திவ்யா, ரமேஷ், இந்த சந்திப்பு ஒருபுறம் இருக்க, நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்புல சந்திரகுமார் இன்னும் ஓரிரு நாட்கள்ல அதிருப்தி தேமுதிக நிர்வாகிகளை கூட்டி சந்திச்சு அடுத்த கட்ட முடிவு எடுப்பதா பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இது தொடர்பா தேமுதிக தரப்புல ஏதாவது பதில் சொல்லப்பட்டிருக்கா? அங்க இருக்கிற கள நிலவரம் அந்த அலுவலகத்துல எப்படி இருக்கு, சூழல் எப்படி இருக்கு? தேமுதிகவை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்ட செயலாளர்கள், சேலம் மாவட்ட செயலாளர், பார்த்திபனுக்கு பதிலாக வேற மாவட்ட பொறுப்பாளர்கள், திருவள்ளூர், விழுப்புரம் போன்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் இடத்திற்கு வேறு ஒருவர் நீக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொறுப்பிற்கு மற்றொருவர் நியமிக்கப்படாமல் தான் இதுவரை இருந்து வருகிறார். அந்த பொறுப்புக்கு வேறு ஒருவர் நியமிப்பது தொடர்பாகவும் தேமுதிக தலைமை அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. ஏனென்றால்
ஏனென்றால் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி நிரப்ப வேண்டிய சூழலும் அவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்தல் வியூகங்கள் ஏற்கனவே முக்கிய நிர்வாகிகள் விலகி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அந்த இடத்தில் வேற முக்கிய நிர்வாகிகளை போடுவது குறித்தும் தேமுதிக தலைமை ஆலோசனை வருகிறது. அந்த மாற்று தேமுதிக அணியை பொறுத்தவரை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் தேமுதிகவில் தான் இருக்கிறோம், எங்களை நீட்பதற்கு கட்சிக்கு எந்த அதிகாரம் கிடையாது, ஒழுங்கு நடவடிக்கை குழு தான் அந்த 23 பேர் கொண்ட குழுவில் இருக்கக்கூடிய 5 பேர் எங்களிடம் இருக்கிறார்கள், எங்களை நீக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது என்று பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக விஜயகாந்துடைய புகைப்படத்தை அவர்கள் பாக்கெட்டில் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவுடைய கட்சி வேஷ்டிகளில் தான் இன்னும் அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தேமுதிகவுக்கு உள்ளிருந்தே பிரச்சனை கொடுப்பதற்கு தீவிரமாக திட்டமிட்டுள்ளார்கள் என்று நம்மால் அறிய முடிகிறது. அரசியல் விமர்சகர்களாலும் பார்க்கப்படுகிறது. ஒருவர் மாற்றுக் கட்சிக்கு சேர்ந்து விட்டால் அவர் அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்துவிடும். ஆனால் உள்ளிருந்து கொண்டே கட்சியை பிரச்சனை பண்ணுவது அந்த கட்சி தலைமைக்கு கொஞ்சம் செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சட்ட ரீதியாக வேற ஏதாவது சிக்கல் கொடுப்பார்களா அல்லது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை பேசி திருப்பியும் அவர்கள் பக்கம் இழுப்பார்களா, இது போன்ற ஒரு தேமுதிகவை செயல்பட விடாமல் செய்வதற்கான ஒரு வேலையாக இது பார்க்கப்படுகிறது. அது குறித்தெல்லாம் கூட விவாதிக்கப்படுகிறது. இதை எவ்வாறு சமாளிப்பது, மாற்றாக தேமுதிக உள்ளே ஏற்பட்டிருக்கிற உட்கட்சி பிரிசலை எவ்வாறு சமாளிப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் தேமுதிக தலைமை என்பது விவாதித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களும் சென்னையிலே முகாமிட்டு ஓட்டல்களில் தங்கியிருக்கிறார்கள். முகாமிட்டு பல்வேறு விடயங்கள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, வேறு யாரெல்லாம் விரக்தியில் இருக்கிறார்கள், அதிருப்தியில் இருக்கிறார்கள், அவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வருவது என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து சந்திரகுமார் அணியினரும் விவாதித்து வருகிறார்கள். தேமுதிக தலைமையும் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. தமிழரசன். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் விவரங்கள் குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.